வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. நம்ம பொழப்ப கருத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த உலகம் எல்லாமே நன்மைக்கு இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மதுரம் 5 நிலத்திற்கு சிட்டு தவணாக இருந்து வருகிறேன். இருந்த பொழுதும் எங்கள் குல வழக்கம் ஆண்கள் வேட்டையிடும் பரம்பரைந்த பெண்கள் திணைக்கோள் செய்த குல வழக்கம் ஆகினால் மகள் வள்ளி அழைத்து திணைக்கோள் அனுப்புவேன். அதற்கு முன் மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, மூவராசை மன்னர் தெய்வமாக தெய்வீக திருமகன் ஊனமுத்திரமை தேவை வணங்கிவிட்டு பிறகு மகளை சந்திக்க வேண்டும். முத்துராமலிங்க தங்கம் மறைந்து விட்ட நாள் முதல்ல மறக்கவில்லை மனமே, ஐயாவை மறக்கவில்லை மனமே. முத்துராமலிங்க தங்கம் மறைந்து விட்ட நாள் முதல்ல மறக்கவில்லை மனமே, மறக்கவில்லை மனமே.
மென்மையாக வளர வேண்டும். ஆகையால் மலை எதற்கு அழைச்சு தெரியுமா? 3 மணிக்கு முடிக்கணும்னு அழைச்சிருப்பேன். ஆமா, நம்ம வழக்கம் என்ன? நம்ம கொலை வழக்கம் 5 மணிக்கு சங்கத்துக்கு போகணும், 6 மணிக்கு பேக்க தூக்கணும், 7 மணிக்கு வண்டியில ஏறணும். ஆண்கள் உணவு வெளியிடுவதும் பருவமடைந்தவர்கள் திணைக்காவல் வருவதும் வழக்கம். மகளே வள்ளி தங்க வள்ளியை திணைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டும். இதுதான் மக்கள் குறை. சீக்கிரமா போய் அப்படியே ஆகட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், தேட தேட வார்த்தை வரும், நம் தேவரையா புகழ் வரும். பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், தேட தேட வார்த்தை வரும், நம் தேவரையா புகழ் வரும். முக்குலத்தோர் பெயர் வரும், மூவேந்தர் புகழ் வரும். முக்குலத்தோர் பெயர் வரும், மூவேந்தர் புகழ் வரும். முக்குலத்தோர் பெயர் வரும், மூவேந்தர் புகழ் வரும். இக்குலத்தோர் இல்லை என்றால் எப்பொழுதோர் வாழ்வு வரும். இக்குலத்தோர் இல்லை என்றால் எப்பொழுதோர் வாழ்வு வரும். பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், தெட தெட வார்த்தை வரும், நம் தேவரையா புகழ் வரும். நாட்டுக்கு ஒழிக்க நல்லவரே, நமது உரிமை கேட்டவரே. நாட்டுக்கு ஒழிக்க நல்லவரே, நாட்டுக்கு ஒழிக்க நல்லவரே, நமது உரிமை கேட்டவரே. சாதி பாட்டு ஒழித்தாரு, நம்ம தேசமா நீதி கேட்டாரு. சாதி பாட்டு ஒழித்தாரு, நம்ம தேசமா நீதி கேட்டாரு. பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், தெட தெட வார்த்தை வரும், நம் தேவரையா புகழ் வரும். தொழிலாளர் உயர்வதற்கு ஒற்றுமையால் வாழ்ந்தவர். தொழிலாளர் உயர்வதற்கு ஒற்றுமையால் வாழ்ந்தவர். தொழிலாளர் உயர்வதற்கு ஒற்றுமையாய் வாழ்ந்தவர். தனது சொத்து தந்தவர், தர்மங்களும் செய்தவர். தனது சொத்து தந்தவர், தர்மங்களும் செய்தவர். பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், தெட தெட வார்த்தை வரும், தேவரையா புகழ் வரும். பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், தெட தெட வார்த்தை வரும், தேவரையா புகழ் வரும். ஒளிகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாறு, ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரித்தா என்னாக எண்ணி பாரு. ஒளிகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாறு, ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரித்தா என்னாக எண்ணி பாரு. ஒளிகிற வண்டியோட தென்னமரம் சாதிக்குள் தேங்காய் காய்ச்சல், கொள்ளையில வாட்டமுள்ள புறப்பாட்டு மூக்கல். ஆயிரம் கப்பப்பெரி அன்பான ஒன்று கூடி சேர்வது காலத்தாலே இருப்பது பாவத்தோடு திட்டமிட்டு மறைத்து கொடி என்ன கொடி கூறப்பா நட்டாகி கேளப்பா கலப்படி தானப்பா. ஒடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாறு, ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரித்தா என்னாக எண்ணி பாரு. ஒடுகிற வண்டியோட ஆண்டவனை காதலித்த பாண்டிய நாட்டு வீராட்டி, காதலித்த
கதிர்வேலா வேலவா சண்முகா ஐயனே கோடான நன்றிகள். இருந்த போதிலும் குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இவ ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலமே எங்களது நிலப்பரப்பு. குறிஞ்சி நில கொட்டவனுக்கு மகளாக பிறப்பெடுக்க வைத்து என்னை கட்டவரிடத்திலும் பெற்றவரிடத்திலும் வள்ளி என்று பெயர் சபை இல்லலே அறிவனே. இருந்தாலும் கட்டளை தொட்டு காரியத்தை தொடங்க வேண்டும். இருந்த போதிலும் முருகப்பெருமானை வணங்கி கதைக்கு வரேன். திருப்பரம் சிரித்தாய் முருகா Bye.
ஒரு குழந்தைக்கு ஒரு தாய், நம்ம எல்லாத்துக்கும் தாயாக இருந்து காளி, நீலி, திரிசூலி இப்படி அம்மனுக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த தெல்ல தாயை வணங்கி செல்லாத்தா செல்ல பாரியத்தா சீர் சேப்போடு நல்லபடியாக வாழ வேணும். ஆள் அசந்து வரணும். உன் எதற்காக தெரியுதா? நம்ம குல வழக்கம் என்ன? ஆண்கள் வேட்டையாடுவதும் பரம்பரை பெண்கள் திணைக்கால் குல வழக்கம். ஆக திணைக்காலுக்கு நீ போக வேணும். அது இந்த தண்டோட கட்டாயம். இருங்க, இப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்களப்பா? திணைக்காவலுக்கு போச்சுமா? திணைக்காவலுக்கு திணைக்காவலுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களப்பா? என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? பேர் இருக்கட்டா அப்பா, காவலுக்கு போகணுமா? நான் எதுக்கு போகணும்? நீங்க லூசாப்பா? நீதான் போகணும். என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைன்னா நீ காட்டுக்கு போச்சு இல்லையா? வளர்த்த பிள்ளைய தான் நீ காட்டுக்கு போச்சிருக்கேன். என்னதான் வளர்த்த பிள்ளைய திருப்பி கேள்வி கேட்கிற பெத்த பிள்ளை கேள்வி கேட்குமா? நான் போறேன்ல
எங்க போச்சுங்க அவளுக்கு அதுக்காண்டி காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்கு நான் போக மாட்டேன் பயமா இருக்கு அது எப்படி நான் புள்ளைய ஒத்தி அனுப்புனா இந்த பொம்பளை புலி நிறைய பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் துணைக்கு ஆளு நிறைய வருவாங்க நிறைய பேர் பொம்பளை புலி இருக்கு அவங்கள போச்சிருக்கு அப்ப அனுப்ப கூடாது அவங்க போய் எல்லாம் காவல் காத்து வந்துட்டாங்க இப்ப அவங்க ஒரே தீர்த்துக்கு தான் வந்திருக்காங்க அப்பாட்ட ஒரு 2 கேள்வி கேட்டு சரிங்கம்மா சரிங்கப்பா அப்பா சரிங்கப்பா காவலுக்கு எதுக்காக நான் போகணும் என்னைய பார்க்கணும் அஞ்சு நாள் கிட்ட பார்க்கக்கூடாது அவளுக்கு நீங்க சொல்ல கொடுக்க கூடாது காவலுக்கு எதுக்காகப்பா நான் போகணும் வேண்டுதல் என்ன வேண்டுதல் முருகிட்ட வேண்டிக்கிட்டேன் முருகன்ட்ட என்ன வேண்டிங்க அதாவது 7 ஆண் குழந்தை இருந்து பெண் குழந்தை இல்லையே முருகா எனக்கு நல்ல ஒரு பெண் குழந்தை கிடைத்து விட்டால் என் மக கைனால் தேனின் திரைமாற்றலுக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டோமா அப்ப நான் நல்ல பிள்ளை இல்ல நீதான் போலும் நான் நல்ல பிள்ளை இல்லையா நீதான் அபிஷேகம் பண்ணணும் தேனின் திரைமா நல்ல பிள்ளையா இருந்தா நேத்து கிட மாட்டேன்னு அனுப்பிட்டு இருக்கேன் அப்ப என்ன பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியல நல்ல பிள்ளை சுத்தில உன்னை போக சொல்றேன் அப்படி போவா மாட்டேன்ல சரிப்பா இங்க என்ன நேத்து கடன் சொல்றீங்களே இது நேத்து கடனா குல வழக்கமாப்பா குல வழக்கம் நேத்து கடனும் எனக்கு குல வழக்கம் அப்படின்ட்டு வாழையடி வாழையாக தொண்டுதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நேத்து கடவுல ஒரு வருஷத்தோட முடிஞ்சு போயிடும் மத்ததெல்லாம் ஆடு கோழி ஆடுலாம் வெட்டுறாங்க அந்த மாதிரி நேத்துக்கிறோம் தானே என்னைய காவலுக்கு போச்சுட்டு தான் நேர்ந்துக்கிறோமா திணைக்காவல் காவல் செலுத்தி எதுக்காக முருகன் அங்க என்னென்ன திணைகள்மா போட்டிருக்காங்க முருகன் உனக்கு முருகன் கையில பிடிச்சு கொடுக்குற தரமா இந்த வேண்டுதலே அங்க என்னென்ன திணைகள் போட்டிருக்கீங்க கருந்தல் சிந்தனை சரி இதுக்கு முன்னாடி யார் காவலுக்கு நோய்த்த எங்க அத்தை யாரு செஞ்சு லட்சுமி எங்க அவங்க போனதால என்ன நடந்துச்சு அவங்க போல நினைச்சு ஆடு நினைச்சு கோழி நினைச்சு மாடு நினைச்சு நல்லா கேள்வி கேட்கமா திணைக்காவல் போன போகணுமா அப்படிலாம் போக முடியாது என்ன போக முடியாது போச்சு போக முடியாது போக முடியாது போக முடியாது ஊருக்கார விட மாட்டாங்க தமிழ் விட காலையில போயிட்டாங்க முருகனை பார்த்தாங்க முருகனுக்கு பாதப்பட்டு தான் ஏதோ விதிமுறை தலையெடுத்து நீங்கள் வாங்கலாம் சேர்ந்து போவோம் அவங்களை கூட்டிட்டு போயிருவேன் மகளை கூட்டி யாராவது அப்பனை கூட்டிட்டு மகள் காவல் போவாங்களா அப்ப நீங்க வாங்க நீங்க எங்க வரீங்க நான் வர முடியாதுமா ஏன் வர முடியாது பல சூழல் இருக்கு என்ன சோழி இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால நல்லபடியா திணைக்களுக்கு போ திணைக்கள் எப்படி என்னோட கூட யார் வர்றதா அண்ணன் வர்றான் சரி வீரத்தேவன் தோழி பெண்கள் வருகிறார்கள் ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி பயமா இருந்தா அப்பான்னு கூட தப்பா நிற்பேன் இடத்துல போறதுக்கே நான் பயப்படுறேன் கூட வார்த்தை பிரச்சனை வரும்னு சொன்னா நான் போவேனா எதுக்கு வாயை கொடுத்துட்டு வாங்கி கிட்ட பாக்குறீங்க எப்படி சொல்லி நான் பறவை விரட்டணும் ஈண்டா எப்படி சொல்லி பறவை விரட்டணும் தள்ளி விட்டு விடுவேன் ஏன்னா பறவை விரட்டணும் அப்படிங்கிற பறவை எடுத்து சொல்றேன் நாடகத்துக்கு போடாம அப்பா நல்ல கண்ணை முழிச்சு பார்த்து நல்லா பாடுங்கப்பா அது கொத்து வியாதிமா நீ முழிச்சு மூடி மாத்த முடியாது காவல் காத்திட கடமையாற்றிட கோயில் பூமகளே புரியலப்பா புரியலையா
உன்னை காவலுக்கு பொறுத்து நான் ஜூஸ் நானே வந்துடலாம். ஆமா பேஜம் நானே நான் போய் கத்துக்கிட்டு அப்புறம் முருகனுக்கு இப்படி பொண்டாட்டி விஷயம் அப்பா லூசு போய் உள்ள எல்லாம் லூசு இருக்கிற உங்க பிள்ளை லூசு, நீங்க லூசுனா நானும் லூசு தான். ஒத்துக்கிட்டா சரி, அப்படித்தானே? அப்பா நல்ல தூக்கத்துக்கு பத்தியா தொண்டைய மூச்சை பிடிச்சே கொல்லணும். இங்க வரிசை ஆடிட்டு பட்னி பஜ்ஜிமா கத்த முடியாம தர்றான். வந்து தொண்டத்திலேயே கத்திட்டு போறது. காவலுக்கு போகணுமா? காவல் அப்பா சொல்ல தட்டலாமா? காவலுக்கு தான் போகணும். இருக்கட்டும், இருந்தாலும் என் மனசுல உள்ள ஆசைகளை சொல்லணும்ல. அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா உண்மையிலே எனக்கு கூட பிறந்தவங்களும் அம்மா அப்பாவும் யாருமே கிடையாது. தாய் தந்தை எந்த சொந்த பந்தமும் எதுவும் கிடையாது. எனக்கு தாய் தகப்பனாவும் அண்ணன் தம்பியாவும் எல்லா சொந்தமா சேர்ந்தா புஷ்பநாத தம்பி மட்டும்தான். எனக்கு எல்லா உறவுமே அவன் ஒருத்தன் தான். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல் என்ன, இப்ப என்னால அக்காண்ட கூட வந்த பிறப்பா இருக்கு, அடுத்த பிறகு என்னால அவனுக்கு பிள்ளையா பிறக்கணும். அது ஒரு வரம் கிடைச்சா போதும். ஏன்னா பாசத்துக்கு மட்டும்தான் நான் அடிமையோட. காசு கூட இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பாசம் ஒண்ணுதான் எனக்கு இல்ல ஒருசு. அந்த பாசம் எனக்கு அவன்கிட்ட நிறைய இருக்கு. அப்படி இந்த காலத்துல தெண்டலா எப்படி தென்றலூர்